தப்பு சுப்பிரமணி, நீங்க பண்ணது பெரிய தப்பு. செயினா இருக்கிறவன் பெரிய டேஞ்சரஸ் ஃபெலோ. அவனை எல்லாம் மன்னிக்கவே கூடாது. சரி, அதுக்கப்புறம் அவன் எங்க போனான்னு தெரிஞ்சதா? சார் தெரியல சார். சாரி சார். நல்ல வேலை பண்ணீங்க சுப்பிரமணி. டிஜிபி கிட்ட சொல்லி ஒரு மெடலை வாங்கி நெஞ்சுத குத்திக்கங்க. பதில் சொல்லுங்க சுப்பிரமணி. சாரி சார். இன்னும் எவ்வளவு சாரி தான் சொல்ல போறீங்க? அவன் வேற எங்கேயாவது போய் கை வச்சானா உங்க இன்ஸ்பெக்டர் தான் பொறுப்பு. நான் சொன்னதா சொல்லுங்க. போன வைங்க. சார் ஒரு நிமிஷம் சார். என்ன மறுபடியும் சாரி சொல்ல போறீங்களா? உங்க தம்பியை பத்தி இன்னொரு இன்ஃபர்மேஷன் சார். என்னன்னு சொல்லுங்க. ஒரு பொண்ணை ஈவ்டீசிங் பண்ணிருக்காரு சார். அந்த பொண்ணு சென்னை தான் சார். எங்க அவங்களுக்கு சொந்தமா கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு சார். அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? இல்ல சார். ஆனா அந்த பொண்ணு தான் செயின் ஸ்நாச்சிங் கேஸ்ல ஐ விட்னஸ் சார். கேஸ ஃபைல் பண்ணாம விட்டுட்டீங்க. இதுல ஐ விட்னஸ் மட்டும் வச்சுட்டு என்ன பண்றது? இந்த நிமிஷம் வரைக்கும் அக்யூஸ்ட் அப்ஸ்காண்டிங். நான் தேடிக்கிட்டு இருக்கேன். கண்ணுல சிக்கனா புடிச்சு வச்சுக்கிட்டு எனக்கு இன்ஃபார்ம் ஆகுது பண்ணுங்க. ஓகே சார். நல்ல வேளை இதுக்கு நீங்க சாரி சொல்லுவீங்களோன்னு நினைச்சேன். போன வைங்க. என்ன அண்ணனும் தங்கச்சியும் ஷாப்பிங் கிளம்பிட்டீங்க போல இருக்கு. என்ன தீபாவளி பர்ச்சேஸா? அண்ணே கார் எடு, கிளம்பலாம். ரோட்ல போற வர வேலைக்காரங்க கிட்ட நமக்கு என்ன பேச்சு? யாரடி வேலைக்காரின்ற? நானா? என்கிட்ட ஹாஸ்பிட்டல் பறிச்சிட்டீங்கன்னு ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. இந்த முத்துலட்சுமி திரும்பவும் வருவா. அப்ப தெரியும் நான் யாருன்னு. ஏய் ஏய் ஏய், என்ன உன்கிட்ட இருந்த ஹாஸ்பிட்டல் நாங்க பறிச்சோமா? உனக்கு என்ன பைத்தியமா? அது எங்க அண்ணனோட ஹாஸ்பிட்டல். உன்கிட்ட இருந்து பறிக்கலமா, மீட்டிருக்கோம் நாங்க. நியாயமா அது எங்களுக்கு சேர வேண்டிய சொத்து எங்க கிட்டே வந்து சேர்ந்திருக்கு. ராஜி கிளம்புமா. என்ன கண்ணகரா பயந்து ஓடுற? என்ன பார்த்தா உனக்கு அவ்வளோ பயமா? உன்னால என்கிட்ட நேருக்கு நேர் மோதி ஜெயிக்க முடியாம அந்த ஸ்னேகாவை வச்சு காரியத்தை சாதிச்சுட்ட. ஏய், நீ தைரியமான ஆளா இருந்ததா என்கிட்ட நேருக்கு நேர் மோதி இருக்கணும். அப்ப தெரிஞ்சிருக்கும் இந்த முத்துலட்சுமி யாருன்னு. ஏய், எங்க அண்ணன் என்ன பேச்சு உனக்கு? என்ன சொன்ன? உன்னை கண்டு எங்க அண்ணனுக்கு பயமா? இது பார், இப்ப கூட நாங்க நினைச்சோன்னு வை, பழைய கேஸ் எல்லாம் கலரி உன்னை லைஃப் லாங் உள்ள தள்ள முடியும். போனா போது பொம்பளை ஆச்சுன்னு பார்த்தா ரொம்ப துள்ளிட்டு இருக்க. ராஜி, இவளுக்கெல்லாம் எவ்வளவு பட்டாலும் புத்தி வராதுமா. எல்லாத்தையும் புடிங்கிட்டு நடு ரோட்ல அலைய விட்டோம் அடங்குறாளா பத்தியா? இவ்வளவு பட்டும் திமிரெடுத்து போய் அலையறா. உங்க எல்லாரையும் அடக்கிற திமிரோட தான் நான் தில்லா சுத்திக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் அடக்கி காட்டுறேன். என் ஹாஸ்பிட்டல் மறுபடியும் என் கைக்கு வரதான் போகுது. அத நீங்க பார்க்க தானே போறீங்க. ஏய், உன் பகல் கனவு பலிக்காதுடி. சோத்துக்கே வழியில தெரு தெருவா சுத்துற. எங்க சொத்து மேல ஆசை உனக்கு இன்னும் அடங்கல. யார பார்த்து என்ன சொல்ற? நான் சோத்து கலையறேனா? அதான் உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுதே. நல்ல சாப்பாடு சாப்பிட்டு 4 நாள் இருக்கும் போல இருக்கு. எங்கேயாவது வீடு வீடா எடுக்கலாம்ல. என்ன தன்மானம் இடம் கொடுக்கலையா? ஐய, உனக்கெல்லாம் தன்மானம் இருக்கா என்ன? ரோடாச்சேன்னு பாக்குறேன். இல்ல அசிங்கமாயிடும். இத பார், நாங்க பாட்டுக்கு எங்க வழியில போயிட்டு இருக்கோம். மறுபடியும் வந்து பிரச்சனை பண்ண அப்புறம் சிக்கல் உனக்கு தான். உன்னால இது என்னையா பண்ண முடியும்? உன் பொண்ணு என்ன ஜெயிலுக்கு அனுப்புனா போன வேகத்துல திரும்ப வந்தல்ல. உங்க எல்லாரையும் தோக்கடிக்காம அடங்க மாட்டாங்க முத்துலட்சுமி. அது வரைக்கும் என்ன அழிக்கவும் முடியாது. உன்னுடைய கேவலமான பேச்செல்லாம் கேட்கறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்ல. ராஜி, வாமா போலாம். போ. ஒண்ணு பொண்ணு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிற, இல்ல தங்கச்சி பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிற. உனக்கெல்லாம் எதுக்கு மீச? நீலாம் எதுக்கு ஆம்பளை சொல்லிட்டு தெரியற?
நானும் பார்த்துட்டு இருக்கேன், இல்ல ஓவரா பேசிட்டு இருக்கேன். இத பாரு, செய்யாத கொலைக்காக பல வருஷம் ஜெயில இருந்துட்டு வந்தவனா ஒரு கொலை பண்ணிட்டு மறுபடியும் ஜெயிலுக்கு போக வச்சிடாத. கொன்னு புதைச்சிருவன், ஜாக்கிரதை. ஹே, என்ன கை நீட்டி அடிச்சிட்டல, நான் யாரும் உனக்கு காட்டேன். அடிச்சி வாய மூடு. வாங்கினது பத்தலையா உனக்கு? உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அசிங்கமா இல்ல? இது பார், நானும் பொறுத்து போறேன். ரொம்ப பேசிக்கிட்டே போறேன் நீ. விடுமா, தோத்து போயிட்டோங்கிற விரக்தியில, தோல்வி மனப்பான்மையில ரோட்ல நின்று கத்திக்கிட்டு இருக்கா. உங்ககிட்ட 5 10 இருந்தா போட்டுட்டு போட்டோம். அண்ணே, ரொம்ப கரெக்டா தான் சொன்னேன். வரப்போற தீபாவளிக்காச்சும் கொஞ்சம் நல்ல சோறா திங்கிட்டோம். ஒரு 10 ரூபாய் இருந்தா கூட. இந்தா. ஏய், இத வச்சுக்கோ. எங்க பேரை சொல்லி நல்ல வாய்க்கு ருசியா வாங்கி சாப்பிடு. அன்னைக்கிட்ட வேற அடி வாங்கியிருக்க, பாக்குறதுக்கு பாவமா இருக்கு. இந்தா வச்சுக்கோ. வச்சுக்கோடி. ஏய், என்ன பிச்சைக்காரி நடிச்சியா? ஏய், முத்துலட்சுமிடி, நினைச்சத முடிக்கிற முத்துலட்சுமி. கிழிச்ச வாய் தான் காது வரைக்கும் போகுது, காரியத்துல ஒண்ணும் இல்ல. அண்ணே, இவகிட்ட என்ன டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு? பாப்பா வாண்ணே, எடுத்துட்டு போ. பாட்டி, தீபாவளிக்கு ஏன் பட்டாசு வெடிக்கிறோம்? சொல்றேன் கேட்டுக்கோ. அந்த காலத்துல நரகாசூரன் ஒரு அரக்கன் மக்களுக்கு தீமை பண்ணிட்டு இருந்தான். மக்களோட கஷ்டத்தை தீர்க்கறதுக்காக கிருஷ்ண பகவான் அந்த நரகாசூரனை அழிச்சிட்டாரு. அந்த நாளதான் நாம தீபாவளியா கொண்டாடுறோம், பட்டாசும் வெடிக்கிறோம். பட்டாசு எங்க தயாரிக்கிறாங்க? அது சிவகாசியில. வாங்கண்ணே, வாங்க உள்ள வாங்க. வா. எப்படி இருக்க? சூப்பரா இருக்கேன். வாங்க. என்னம்மா, எப்படி இருக்க? வாங்க. நல்லா இருக்கேன் அங்கிள். உட்காருமா, உட்காருமா. நீங்க உள்ள நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். வாங்க மாமா, வாங்க வாங்க வாங்க. வணக்கம் மாப்ள. உட்காருங்க. நல்லா இருக்கியாப்பா ராஜீவ்? வாங்க மாப்ள. நான் நல்லா இருக்கேன். என்ன கட்டு பழம்னு தடபடல வந்திருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல, தீபாவளி வருதுல்ல, அதான் துவாரகேஷ்க்கும் ஸ்னேகாவுக்கும் நகை, மோதிரம், பட்டு துணி உங்க எல்லாருக்கும் சேர்த்துதான் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸ்னேகா, சந்தோஷம் தானடா? அது என்ன அப்படி கேட்டீங்க? தாய் வீட்ல இருந்து ஒரு பொண்ணுக்கு தீபாவளி சீர் வந்திருக்குன்னா சந்தோஷம் இல்லாம இருக்குமா? அதெல்லாம் அவளுக்கு சந்தோஷம் தான். அம்மா, ஏன் நீ பார்த்துட்டே இருக்க? உன் கையால தட்டெடுத்து ஸ்னேகாட்ட கொடு. ராஜி, ஒரு நிமிஷம். எனக்கு தான் அம்மாவே இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்புறம் இந்த தாய் வீட்டு சீரெல்லாம் எதுக்கு? இது பாரு, மனசு நிறைய சந்தோஷத்தோட வந்திருக்கோம். எங்க மனசை நீ நோகடிச்சிடாத. நான் யார் மனசையும் நோகடிக்க ட்ரை பண்ணல. அப்புறம் நீங்க எல்லாம் எதுக்கு ஏன் மனசு நோகடிக்க ட்ரை பண்றீங்க? நான் ஒரு நல்ல குடும்பத்தோட இங்க சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எனக்கு இங்க எந்த குறையும் இல்ல. என்னால இந்த சீர்வரிசை எல்லாம் ஏத்துக்க முடியாது. இது ஏத்துக்கிட்டேன்னா நான் அம்மாக்கு பண்ற துரோகம் ஆயிடும். ஸ்னேகா, மாமா மேல அப்பாக்கு இல்லாத கோவமா? அவரே மாமா பிடிச்சிட்டு ஏத்துக்கிட்டாரு, நீ ஏன் இவ்வளவு பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்க? ஆமா ஸ்னேகா, பெத்த அப்பாவை பிரிஞ்சிருக்கிற வருத்தம் என்னங்கிறது எனக்கு தான் தெரியும். உன் கண்ணெதிர உன் அன்புக்காக ஏங்கி இருக்கிற அப்பாவை ஒதுக்கி வச்சிடாத. எதுக்கோ ஸ்னேகா? இது பாருமா, பகைங்கிறது எரியிற நெருப்பு கொள்ளி மாதிரி மனசுலயே வச்சுக்கிட்டு இருந்தா அது புகஞ்சுகிட்டே தான் இருக்கும். பெத்த அப்பா அம்மா அவரு, இவ்வளவு நாள் நீங்க பிரிஞ்சிருந்ததெல்லாம் போதுமா?
ஏத்துக்கோமா. இது பார் ஸ்னேகா, உங்க அப்பாவை நீ ஏத்துக்கிட்டதுக்கு அடையாளமா இந்த சீர்தட்டை எடுத்து உள்ள வைமா. தயவு செஞ்சு நீ யாரும் கம்பல் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஏய் ஸ்னேகா, ராஜி விடுமா. ஸ்னேகாவை யாரும் தொந்தரவு பண்ண வேண்டாம். அவளுக்கா எப்ப என்ன மன்னிக்கணும்னு தோணுதோ அப்ப மன்னிச்சா போதும். கஸ்தூரியோட அருமை எனக்கு தெரியாம போச்சு. இப்போ என்னோட பாசம் என் பொண்ணுக்கு புரியல. நான் அறியாம செஞ்ச பாவம் பாம்பு மாதிரி என் காலையே சுத்திட்டு இருக்கு. சரிண்ணே, ஸ்னேகா தான் தாய் வீட்டு சிதனத்தை ஏத்துக்கல. துவாரகேஷும் மாப்பிள்ள தானே, நீ துவாரகேஷ்க்கு செய்ய வேண்டிய முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல, சீர்தட்டை எடுத்து மாப்பிள்ள கிட்ட கொடு. ஆமா துவரகேஷ், ராஜி சொல்றதும் சரிதான். நீங்கள் வருத்தப்படாதீங்க மாமா. உங்கள் பொண்ணு உங்களை ஏற்றுக்கிற காலம் ரொம்ப தூரத்தில் இல்லை. நம்பிக்கையோடு இருங்க. ஸ்னேகா என்னை ஏத்துப்பாங்கிற நம்பிக்கையில தான் மாப்பிள்ள நான் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். கொடுண்ணே. மாப்பிள்ள வாங்கிக்கங்க. ஒரு நிமிஷம் மாமா. எதுக்கு இப்போ உள்ள வந்த? பெத்த அப்பா ஒதுக்கி வச்சு நீ என்னத்தை சாதிக்க போற? இந்த பாரு, கஸ்தூரி அத்த விஷயத்துல மாமா மேல எந்த தப்பும் கிடையாது. இது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? இல்ல புரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கியா? எதுக்கு இந்த நாடகம்? எல்லாரும் ஏத்துக்கிட்ட மாமாவை நீ மட்டும் ஒதுக்கி வைக்கிறது நியாயமே கிடையாது. இப்படியே இருந்தேன்னு வச்சுக்கோ, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் எல்லாரும் ஒன்று ஒதுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். ஆன்ட்டி, தீபாவளிக்கு வீட்டுக்கு வாங்க, பாட்டி குலாப் ஜாம் செய்வாங்க, நான் உங்களுக்கு தரேன். ஹேய் வாலு, குலாப் ஜாமுன் உனக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆமா பிடிக்கும். ஏன் உங்களுக்கு பிடிக்காதா? எனக்கு குலாப் ஜாமுனை விட ஒன்னதான் ரொம்ப பிடிக்கும். அப்ப என்னதான் சாப்பிட போறீங்களா? ஆமா. சரி புறப்படலாமா? மாப்பிள்ள அப்ப நாங்க கிளம்புறோம். சரி மாமா. எல்லாரும் தீபாவளிக்கு நம்ம வீட்டுக்கு வந்து. சரி மாமா. சரி நீயே வந்துடணும். ஓகே நான் வந்துடுறேன். பை பாய். வரமா. எல்லாரும் வாங்க, போயிட்டு வரோம். தீபாவளிக்கு வந்துருங்க மாப்பிள்ள. சுஷ்மா, சுஷ்மா, டேய் எங்கடா வந்த? ஏன் நான் வரக்கூடாதா? உனக்கு எங்க வீட்ல என்ன வேலை? ஹேய், மாப்பிளைக்கு மாமனார் வீட்ல என்ன வேலை? பொண்டாட்டிய பாக்குறதுக்காக தான் வந்தேன். ஏய் யாரா உனக்கு பொண்டாட்டி? வேற யாரு? நீதான். என்னடா திமிரா? மரியாதையா வெளியில போடா. திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ வர மாதிரி வந்திருக்க. மரியாதையா வெளியில போடா. உனக்கு எத்தனை தடவை சொல்றது? உனக்கு கண்டாலே எனக்கு பிடிக்கல. என் கூட சேர்ந்து சுத்தம்போது மட்டும் உனக்கு சுகமா இருந்துச்சா? இங்க பார், இப்ப கூட ஒரு ஃப்ரெண்டா என் வீட்டுக்கு எப்ப வேணாலும் வரலாம் போலாம். தப்பான எண்ணம் இருந்தா என் பக்கத்திலேயே சேர்க்க மாட்டேன். இங்க பாரு, ஆரம்பத்துல உன்னை வெறுத்த உங்க அம்மா கூட உன்னை ஏத்துக்கிட்டாங்களா? அதே மாதிரி ஒரு நாள் நீயும் என்னை ஏத்துப்ப. நான் உன்னை ஏத்துப்பனா? கனவுல கூட நடக்காதது. சரி சுஷ்மா, வேற யாரையாவது லவ் பண்றியா? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். எனக்கு என்ன குறைச்சல்?
என்னையே லவ் பண்ண மாட்டேங்கிற? விருப்பம் இல்லாத பொண்ணை லவ் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ற எவனும் ஆம்பளை இல்ல. சோ நான் ஒரு ஆம்பளை தான் லவ் பண்ணுவேன், கல்யாணமும் பண்ணுவேன். என்னடி சொன்ன? ஓ உனக்கு ரோஷம் வர வருதா? இப்படி நாக்கு தொங்க போட்டுட்டு அலையறதுக்கு நாண்டுட்டு சாகலாம். நான் சாக மாட்டேன். உன்னை என் பொண்டாட்டியாக்கி ஒரே ஒரு நாளாவது உன் கூட குடும்பம் நடத்தாம நான் சாக மாட்டேன். ஏய் உன் கூட நான் குடும்பம் நடத்தணுமா? காமெடி பண்ணாத பாஸ்கி. ஏன் ரேஞ்ச் என்ன ஓ ரேஞ்ச் என்ன? கிளம்பு தயவு செஞ்சு. காதல் கல்யாணம்னா மட்டும் நீங்க ஸ்டேட்டஸ் பாக்குறீங்க, கூட்டிட்டு சுத்துறப்ப உங்களுக்கு ஸ்டேட்டஸ் தெரியலையா? இங்க பாரு, ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஸ்டேட்டஸ் பார்க்கிறது தப்பு. அதே காதல் கல்யாணம்னா கண்டிப்பா பார்க்கணும். போனா போதுன்னு கட்டிக்கிட்டு காலம் பூரா கஷ்டப்பட்டுட்டு இருக்க முடியாது. இதான் உன் முடிவா? ஆமா. இங்க பாரு, என் சாவுக்கு நீதான் காரணம்னு எழுதி வச்சு செத்துருவேன். டேய், கொலை மிரட்டல் விட்டாலே அஞ்ச மாட்டேன், தற்கொலை மிரட்டல் விட்டா பயந்துருவன் நினைச்சியா? போடா. சுஷ்மா, உனக்கு ஏண்டி நான் பிடிக்கல? காதலை சொல்றதுலயும் ஒரு கம்பீரம் இருக்கணும். இப்படி கால்ல விழுந்து கெஞ்ச கூடாது. இப்படி கெஞ்சினா எந்த பொண்ணுக்குமே பிடிக்காது. இது கூட தெரியாம நீ காதலிக்க கிளம்பிட்ட. டேய், மரியாதையா சொல்றேன், இடத்த காலி பண்ணு. வேணாம் சுஷ்மா, என்ன ஓவரா பேசி ஹர்ட் பண்ணிட்டு இருக்க. யாரும் இல்லாத வீட்டுக்குள்ள வந்து தனியா இருக்கிற பொண்ணுகிட்ட கலாட்டா பண்ணிட்டு இருக்க. நான் ரகல பண்ண வரல சுஷ்மா, என் லவ் சொல்ல வந்திருக்கேன். சொல்லியாச்சுல, முதல்ல கிளம்பு. நீ உன் முடிவை சொல்லு, நான் இங்கிருந்து போறேன். இப்ப கண்டிப்பா சொல்லிதான் ஆகணுமா? ஆமா. சரி சொல்றேன். ஐ ஹேட் யூ. எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல. இதான் உன் முடிவா? நீ எத்தனை தடவை கேட்டாலும் இதான் என் முடிவு. தயவு செஞ்சு கிளம்பு. ஹலோ மேடம், நான் கொடைக்கானல்ல இருந்து எஸ்ஐ சந்திரசேகர் பேசுறேன். சொல்லுங்க. மயில்வாகனன் சார் வீடா? ஆமா சார், சொல்லுங்க. உங்க தம்பி பேரு சுனில் தானே? ஆமா. சாரி டு சே திஸ் மேடம். மல்லாடி வாரத்துல இருந்து ஒரு பாடியை கண்டெடுத்தோம். அது உங்க தம்பியோடதுன்னு இப்பதான் தெரியும். மயிலு! 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 என்னக்கா? என்னாச்சு அக்கா? ஹலோ சார், மயில்வாகனன் சார்? ஆமா சார், நான் கொடைக்கானல்ல இருந்து எஸ்ஐ சந்திரசேகர் பேசுறேன். சொல்லுங்க. உங்க தம்பி சுனில் இறந்துட்டார் சார்.